டே 8 ஆஃப் விஐபி சீரிஸ்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 முட்டை 2 சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு மரத்தடியில் உட்காந்து ஆழ்ந்த யோசனைக்கு போயிட்டேன். என்னடா இவன் ஆக்ஷனே சரியில்லைன்னு யோசிக்காதீங்க. அந்த மரத்தில் இருக்க இலையை வச்சு இன்னைக்கு பிபி செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஊத்திக்கிச்சு. ஒரே அட்டெம்ப்ட்ல வந்து இது விட்டு வேற வேலை பார்த்திருப்பேன். நான் வரலன்றதுனால இதுல தீவிரமா இறங்கிட்டேன். கடைசி வரைக்கும் சவுண்டே வரல. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்ம ஸ்கில் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, இந்த மரத்தில் இருக்கிற இலையில தான் பிரச்சனைன்னு. இன்னைக்கு பெங்களூரு ஒரு கலகட்டம். ஏன்னா இன்னைக்கு புனித் ராஜ்குமார் சாரோட பர்த்டே. ஏரியா பசங்க நைட்டு கேக் கட்டிங் தேவையான டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதை நோட்டா விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ப்ரீ ஒர்க் அவுட் மீல் எடுத்துட்டு ஜிம்முக்கு போலான்னு பார்த்தா ஒரு 2 சில்லற வேலை வந்துடுச்சு. ஜிம்முக்கு போகணும்னு சொன்னா அங்க போய் தூக்கு தானடா போற, இங்க சொல்றதெல்லாம் தூக்குன்னு வேலை வச்சுட்டாங்க. இங்க மண்டேன்றதுனால செஸ்ட் டே. மண்டே லீவ் எடுத்தா நான் டியூஸ்டே செஸ்ட் பண்ணுவேன். மண்டே டியூஸ்டே 2 நாள் லீவ் எடுத்தா வெட்னஸ்டே செஸ்ட் பண்ணுவேன். மொத்தமா அந்த வீக்குக்கான ஒர்க் அவுட் ரொட்டீனா நான் செஸ்ட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி மண்டே நாளே செஸ்ட் மட்டும் தான் பண்ணுவேன். அடம்பிடிச்சு பாதி ஒர்க் அவுட்லயே உண்டை வாங்கிட்டேன். காரணம் சாட்டர்டே போட்ட ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட், அதுலயே ட்ரைசெப் நொறுங்கி இன்னைக்கு செஸ்ட்டுக்கு புஷ் பண்ண முடியல. இதுல பல பேர் வாரம் சனிக்கிழமையான லெக் ஒர்க் அவுட் போடுறேன்னு சொல்லிட்டு சனிக்கிழமைனா லீவ் போட்டுருவானுங்க. அதுல ஒரு பீஸ் இன்னைக்கு மாட்டிக்கிச்சு. மண்டேவே லெக் ஒர்க் அவுட் போட்டு அவனை செஞ்சுட்டானுங்க. 4 வேரியேஷன் செஸ்ட்டுக்கான ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் போஸ்டிங்கை முடிச்சுட்டு கரெக்டாக வீட்டுக்கு வரும்போது பசங்க எல்லாத்தையும் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சிருந்தானுங்க. அப்புறம் ஏரியா குட்டி கொஞ்சம் வச்சு கேக் கட்டிங்க முடிச்சாச்சு. இன்னைக்கு நாளைக்கு பார்க்கலாம் போய்.